மனிதனுக்கு நன்மை தரக்கூடிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக சொல்லி ஒரு அணியாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. சூரியன் வெளிச்சம், சந்திரன் வெளிச்சம், செவ்வாய் நெருப்புக்கோள், குருவை பொறுத்த வரைக்கும் பெருத்து கிரகம், வாயு கிரகம். இந்த 3 பேர்த்தோடைய கதிர் வச்சு வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய வெளிச்சமான கிரகம். அப்போ இந்த 4 கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அணியாக சொல்லியிருக்கிறதுனால ஒரு மனிதனோட ஜாதகத்தில் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருந்து லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் கூட அந்த 6, 8, 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அதிநட்பு வீடாக இருந்துச்சுன்னா அது மறைவிடம்னு எடுத்துக்கூடாது. சனி ஒரு இருள் கிரகம், புதன் ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத பச்சோந்தி கிரகம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 4 செவத்துக்குள்ள சுகத்தை கொடுக்குறனாலே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுகத்தை கொடுத்து மெஞ்ஞானத்துக்கு போக விடாமல் அஞ்ஞானத்தில் இருளுக்குள்ளே தள்ளுறதுனால அது இருள் கிரகமாக சொல்லப்பட்டிருக்குது. ராகு பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சையும் சந்திரனுடைய கதிர்வீச்சையும் மறைக்கக்கூடிய கிரகண தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய இருள் கிரகம். அப்போ இந்த 4 கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு ஆகாத கிரகம்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க.